ஹாய் எவ்ரிபடி, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நெறைய சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ் என்னைக்குமே வந்துட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் இது எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்றது? ஸோ இதுக்கான காரணம் என்ன? இத எப்படி நம்ம டீல் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் நெறைய பேர் வந்து இது மாரி நம்ம லைஃப்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து நமக்கு வெளி சூழ்நிலை அப்படின்னு நெனைக்கிறோம். யாராவது வந்து கடுமையா நம்மட்ட பேசம்பொழுது, இல்ல நம்மள யாராவது ட்ரிகர் பண்ணுவாங்க. இல்ல சூழ்நிலை வந்து சாதகமா இருக்காது. பிரச்சனை ஏதாவது வரும். ஆ வாட்டெவர் அந்த டெய்லி பேசிஸ்ல வரும்போது நம்ம நினைப்போம், "ஓ! வெளி சூழ்நிலை தான் பிரச்சனை நமக்கு" அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு உண்மை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வெளி சூழ்நிலை வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் இட் இஸ். அதாவது இப்போ ஒரு திடீர்னு ஒரு எலக்ஷன் வருது, இல்ல ஒரு பாலிசி மாறுது, இல்ல ஒரு எனிதிங் ஒரு கிளைமேட் மாறுது, இல்ல டிராஃபிக் இருக்கு, இல்ல ஒரு பெர்சன் வந்து உங்க குளோஸ் பெர்சன் உங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்கள்ட்ட கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்புறம். ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் எதெல்லாம் வெளிய நடக்குதோ, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளோஸா இருக்காங்களே, நம்ம கூடயே ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூடயே ஒருத்தர் அப்பாவோ, அம்மாவோ, இல்ல நம்ம ஹஸ்பண்டோ, இல்ல எனி ஸ்பௌஸ் ஆர் மேபி ஐ மீன் கைண்ட் ஆஃப் பிள்ளைங்க, இல்ல ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரி பக்கத்துல. அவங்க கிட்ட வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணா பண்ணலாம். நம்முடைய ஆ இன்ஸ்பிரேஷன் அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்றோமோ, அது உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணா பண்ணலாமே தவிர, வி கேனாட் கண்ட்ரோல் தெம். பட் வேரஸ் வாட் இஸ் இன்டர்னல் அதாவது எனக்குள்ள அதாவது என்னுடைய நடவடிக்கையா இருக்கட்டும், இல்ல என்னோட எண்ணங்களா இருக்கட்டும், என்னோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், என்னோட எமோஷனா இருக்கட்டும், ஆர் மை பாடி சென்சேஷன் நான் வெளிய எப்படி வெளிப்படுத்துறேன் அத. அந்த ஆட்டிட்யூட. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல் தான். பட் அதுலயும் ஒரு கிளிட்ச் இருக்கு. எப்படின்னா, நமக்கு சில நேரத்துல வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிருது. ஸோ அப்ப செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது முதல்ல என்னையே நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் போய் மத்தவங்கள போயிட்டு நீங்க இப்படிதான் இருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நடந்துக்க மாட்றீங்க. அவங்க என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. அப்படி நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு இட்ஸ் நாட் லாஜிக். அது லாஜிக்கே இல்ல. ஸோ யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஸோ வாட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் ஐ கேன் ஆல்வேஸ் கண்ட்ரோல். ஐ கேன் டேக் சார்ஜ். எது என் கண்ட்ரோல்லயோ ஐ கேன் டூ சம்திங். எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னா, வென் ஐ சேஞ்ச் மை வே ஆஃப் பிஹேவியர் என்னோட ரெஸ்பான்ஸ நான் மாத்தும் பொழுது, ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மத்தவங்கள. இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு விதமான ஒரு அ தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ் லைக் யூ கேன் பிரிங் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும் அவங்க கிட்ட. சோ இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து எப்படி இந்த மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஏன்னா இது வந்து மைண்ட் இஸ் அன்லிமிட்டட். இட் இஸ் வெரி வெரி என்ன சொல்றது நம்மளுடைய ஆ அதோடைய ப்ராசஸ் ஸ்பீடா இருக்கட்டும், இல்ல அதோட கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அத பத்தி நமக்கு தெரியாத விஷயம் நெறைய இருக்கு. இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஏன்னா நம்ம இது 2மே நீங்க மிஷினா பார்க்கலாம். உங்களுடைய பாடியும் சரி, உங்களுடைய மைண்ட் 2மே ஒரு டூல் மாரி பாருங்க. எப்படி நீங்க பாடிய வந்து மெயின்டெயின் பண்றீங்க. அது டெய்லி குளிப்பாட்டியோ, இல்ல அத கிளீன் பண்ணி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு, நல்லா மூச்சு நல்லா சீரா விட்டு, யூ மெயின்டெயின் யுவர் பாடி. யூ டேக் கேர் ஆஃப் த மெஷின். இது ஒரு மெஷின் இல்லையா? இது ஒரு நமக்கு வாழ்றதுக்கான ஒரு மெஷின் கடவுள் குடுத்திருக்காரு. இன்ஸ்ட்ருமென்ட் குடுத்திருக்காரு. அதே மாரி மைண்ட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ருமென்ட். நம்ம லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும். நம்ம லைஃப்ல கோல்ஸ் வேணும். நம்ம லைஃப்ல நெனச்சது நடக்கணும் அப்டின்னா, அதுக்கான ஒரு மெஷின் தான் இந்த மைண்டும். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேஷ் தான் ஆகணும். அதாவது நம்ம தள்ளி தான் பார்க்கணும். ஐ அம் நாட் த பாடி, ஐ அம் நாட் த மைண்ட். இது 2மே நீங்க அ அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத நீங்க ரொம்ப தீர்க்கமா மனசுல நினைக்கணும் கண்டிப்பா. இத நான் வந்து உடலும் அல்ல, நான் மைண்டும் அல்ல. ஸோ மைண்ட் எப்படி அப்ப செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அதாவது மைண்ட்ல வர்ற தாட்ஸ் எல்லாமே உங்களுடையது அல்ல. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மைண்ட்ல வர கிட்டத்தட்ட 80, 90% ஆஃப் த தாட் வந்து எங்கிருந்து வருதுன்னா, உங்க சப்கான்ஷியஸ் உங்க ஆழ் மனசு அதாவது ஏற்கனவே பதிவான சில மெமரீஸ், சில சம்பவங்கள், அதனால ஏற்பட்ட தாக்கங்கள், உணர்வுகள் எல்லாம் உள்ள பிரெயின்ல இருக்கும் இல்லையா? அங்கருந்து வர ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் தாட்ட உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அது சேட்டர் பாக்ஸ் மாரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க அத போய் கண்ட்ரோல் பண்ண நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க இந்த சின்ன டெக்னிக் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க பண்ணலாம். ஸோ 1 ஹார்க்கு ஒருக்க இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. யூ வில் ஸ்லோலி கெட் மோர் கண்ட்ரோல். அதாவது டேக் அ டீப் பிரெத். இம்மீடியட்லி எப்பல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ, எப்பல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்க ஒரு மாரி உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, உடனே என்ன பண்ணுங்க, டேக் அ டீப் பிரெத் அண்ட் தென் ஸ்டார்ட் டூ அப்சர்வ் யூர் மைண்ட். ஸோ ஒரு மைண்ட பார்க்கும் பொழுது, நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோனே உங்க மைண்ட் ஸ்டாப் ஆயிரும். உங்க தாட்ஸ் கம்மியாயிரும். ஸோ உங்க நாள் ஆக இது மாரி பண்ண பண்ண உங்க மைண்ட்ல இருக்கிற தாட் உடைய குவான்டிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நான் அதுக்கப்புறம் நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. குவாலிட்டிய நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ உங்க மைண்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ குவாலிட்டி அதாவது குவான்டிட்டி குறைய குறைய தான் உங்க குவாலிட்டி பெருசாகும்.
ஸோ அது ஆச்சுன்னா, உங்க மைண்ட் கொஞ்சமா உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது மாரி நீங்க அட்லீஸ்ட் 1 ஹார்க்கு ஒருக்கா பண்ணணும் நீங்க. அப்பப்ப மூச்ச இழுத்து விட்டு ஸ்டார்ட் அப்சர்விங் அண்ட் தென் சி த சக்சஸ். இதான் சக்சஸ். இதான் உண்மையான சக்சஸ். நீங்க ஆக்கிரமிக்கிறது. அதாவது உங்க செல்ஃப நீங்க வந்து கட்டுப்பாடு கொண்டு வரது. உங்க செல்ஃப நீங்க வந்து டிரைவ் பண்றது. உங்க செல்ஃப் ஐ மீன் உங்கள நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க ஆளுமை செலுத்துறீங்க. அதுதான் வந்து உண்மையான சக்சஸ். ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் குடுங்க. அண்ட் லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் எனி மோர் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல குடுங்க. தேங்க் யூ.